ஜெயலலிதாவின் நினைவு நாள் இன்று. கடந்த 1991 ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைகிறது. அதனை அடுத்து வருமானத்துக்கு பொருந்தாத வகையில் 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா மீது பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கு தொடுத்தார். மேற்குறிப்பிட்ட வழக்கில் ஜெயலலிதா கைதானார். பின்னர் 1997ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவருக்கு நெருக்கமானவர்கள் மீதான 47 ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்காக திமுக அரசு 3 சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்தது. இந்நிலையில் நிலக்கரி இறக்குமதி ஒப்பந்த வழக்கிலிருந்தும் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டார். ஆனாலும் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, டான்சி நில ஒப்பந்த வழக்கில் ஜெயலலிதா குற்றவாளி என அறிவிக்கப்பட்டார். இந்த சூழலில் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெற்று இரண்டாவது முறையாக ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இருப்பினும் டான்சி ஊழல் வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதால் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட்டது செல்லாது என உச்சநீதிமன்றம் அறிவித்ததை அடுத்து அவர் முதலமைச்சர் பதவியை இழந்தார். அதே சமயம் டான்சி வழக்கு மற்றும் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குகளிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்றார். 2003ஆம் ஆண்டு திமுகவின் மனுவை ஏற்று ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை பெங்களூரு நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியது. இந்நிலையில் 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். இருப்பினும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உட்பட 4 பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு தலா 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தண்டனை காரணமாக எம்எல்ஏ பதவியையும் முதலமைச்சர் பதவியையும் ஜெயலலிதா இழந்தார். பிறகு 2015ஆம் ஆண்டு வழக்கிலிருந்து ஜெயலலிதாவை விடுவித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனை அடுத்து மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று 6வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஜெயலலிதா. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காய்ச்சல், நீர்சத்து இழப்பு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா இரவு 11:30 மணியளவில் காலமானார். தமிழக முதல்வராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் இருந்த ஜெயலலிதாவின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.